வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். வனத்தின் நடுவே அமர்ந்து வேண்டுவோர்க்கு வேண்டுவன தரும் பொக்காபுரம் மாரியம்மன் திருக்கோவில் திருக்குடமுழுக்கு திருவிழா கோலாகலம். மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் வனப்பகுதிகளுக்கு நடுவே அமைந்துள்ள மாவட்டமாகும். இந்த மாவட்டத்தினுடைய ஒரு அடிவாரம் என்பது மேட்டுப்பாளையம். இந்த மேட்டுப்பாளையத்தில் வனபத்ரகாளியாய் அமர்ந்து அருள் புரிகிறாள் அன்னை. அதேபோன்று நீலகிரி மாவட்டத்தின் மற்றொரு அடிவாரமாய் திகழ்வது மசனகுடி. இந்த மசனகுடி பகுதியில் பொக்காபுரத்தில் மாரியம்மனாய் அருள் வீற்றிருந்து வேண்டுவோர்க்கு வேண்டுவன தந்தருளுகிறாள் அன்னை. இந்த அன்னைக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய திருக்குடமுழுக்கு என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேக பெருவிழா இன்று காலை கோலாகலமாய் நடைபெற்றது. அழகிய வனங்களுக்கு இடையே அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் புனரமைப்பு பணிகள் மேற்கொண்டு பஞ்சவர்ணம் பூசப்பட்டு ஆலய வளாகத்தில் உள்ள யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கடந்த 2 நாட்களாக யாக வேள்விகள், பேரொளி வழிபாடுகள், நிலத்தேவர் வழிபாடு, மூத்த பிள்ளையார் வழிபாடு என்று பல்வேறு சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்னர் இன்று காலை ராஜ விமானத்திற்கும் மூல விமானத்திற்கும் குடமுழுக்கு திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் மந்திர வேதங்கள் முழங்க, இன்னிசை வாத்தியங்களும் மங்கள இசையும் ஒலிக்க, புனித நீரானது கலசங்களில் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் அரசு துறை அலுவலர்கள், ஆன்மீக பெரியோர்கள், பக்தர்கள் என்று அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். குடமுழுக்கு திருவிழாவினை தொடர்ந்து இயந்திரத்தின் மூலம் புனித நீர் பக்தர்களின் மேல் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் தச தரிசனமும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது. உதகை, கர்நாடகா, கேரளா, நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.